சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீ நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் என்கிட்ட உன் வாழை ஆட்டாத. பெரிய இவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் என்கிட்ட நீ எதிர்பார்க்கணும் அப்படின்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே, நவ கிரகங்களின் தலைவனையே ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையுமே முதன்மை பெற்று இருக்கக்கூடியவங்க, முதன்மை பெற்று விளங்கக்கூடியவங்க. சில இடங்களில் இவங்களை இல்லை, பல இடங்களில் தலைக்கணம் பிடிச்சவங்க. எப்பா சாமி, இவங்கிட்ட எப்படி தான் வாழுவாங்களோ, இவங்கிட்ட எப்படி தான் வாழ முடியுமோ, அட இவனா கத்த ஆரம்பிச்சானா அவ்வளவுதான் நம்ம காளி. இவன் கோபத்துக்கு எல்லாம் இவன் கூட பழக்க வழக்கமெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது, அட இவங்களுக்கா முடியவே முடியாது இப்படின்னு பல பேர் பல விதமாக பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் தாங்க. அப்போ என்ன சிம்ம ராசிக்காரங்க என்ன கோபக்காரங்களா, குணமற்றவங்களா, நல்லவங்க இல்லையா, மரியாதை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நல்லவங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் சேர்ந்து வருங்க. அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டை தாண்டணும். அவங்கக்கிட்ட ஓவராக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அவங்களும் உங்களை வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த எல்லையை மீறி நீங்கள் வாலாட்டினீங்க அப்படின்னா இந்த குரங்கு என்ன செய்யும், சிங்கத்துக்கிட்ட புலிக்கிட்ட எல்லாம் அந்த வாழை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதோட குணநலம் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிலரோட செய்கையினால் உங்களினோட உண்மை, அதாவது உண்மை முகம் வெளியே வரும்போது தான் அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. ஆனால் உங்களுடைய குணம் தெரிஞ்சுமே ஒரு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி உங்களினுடைய கோபம் வெளிப்படும் போது தலை தெறிக்க ஓடிடுவாங்க. ஜென்மத்துக்கும் உங்கள் பக்கம் தலை வச்சு படுக்காத அளவுக்கு ஒரு காட்டி விட்டுருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நான் தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன், சிம்மத்தை எதிர்த்தால் மரணம் தாங்க. நிச்சயம் 100% இது நடந்தே தீரும். யமனையே எதிர்க்கும் மகா சக்தி படைச்சவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இதை பார்த்தனுடையே உங்களுடைய ஆப்போசிட் ஆளுங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதுவே என்ன உண்மைதான், இவனை பார்த்தாலே நமக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களினுடைய குணநலம் தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட கோபத்தை மட்டுமே பெருசாக ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. உங்களினுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா சைலண்ட் ஆயிடுவாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே, ஏமா நீ சொல்லித்தான் என்னோட குணம் என்னன்னு எனக்கு தெரியுமா, இல்லைனா எனக்கு தெரியாதா, என்ன பெருசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. உங்களை பற்றி உங்களுக்கே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குதுங்க. உங்களினுடைய ப்ளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸான விஷயத்தை அதிகமாக பயன்படுத்துவீங்க, மைனஸான விஷயத்தை சுத்தமாக தவிர்த்துருவீங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ பதிவு நிறைய விஷயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க. இதை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தெளிவும், எதையுமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராயக்கூடிய, என்ன சொல்கிறதுனா ஒரு தெளிவான பார்வை கிடைக்குங்க. வெளிச்சமான ஒரு பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்ன பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னா எல்லா தெய்வத்தையும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ரொம்ப நெருக்கமான தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சிம்ம ராசிக்காரங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சமயபுரத்து மாரியம்மன் தாங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம். அப்படி கூட நீங்கள் இத்தனை நாள் வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள வழிபாடு செஞ்சுதாங்க ஆகணும். எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பெல்லாம் சமயபுரத்துக்கு போயிட்டு அந்த மாரியம்மனை வழிபாடு செய்கிறதன் காரணமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க.
எவ்வளவு கஷ்டம் வரட்டும், எவ்வளவு தடைகள் வரட்டும், எவ்வளவோ தாமதங்கள் வரட்டும், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க உங்களுக்கு கைப்பிடிச்சிட்டு நிற்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி முரட்டுத்தனமாக இருந்தாலுமே உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த மென்மையான குணம் அப்படிங்கிறது தாய் உள்ளத்திற்கு நிகரானதுங்க. அந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது சமயபுரத்து மாரியம்மனோட குணம் தாங்க. அவனோட அனுக்கிரகம் தான் அது. எப்படி மேடம், நான் எங்கேயோ இருக்கேன், இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனது கூட இல்லை, எனக்கு எப்படி அந்த அம்மனோட அனுக்கிரகம் இருக்குன்னா அது கடவுளோட அமைப்புங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இல்லையா, நமக்கே தெரியுது. இப்போ நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை நமக்கு வழிபாடு செய்ய சொல்லி என்னன்னு கூட தெரியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம தெரிய வருது இல்லையா. அந்த மாதிரி தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களும் எப்போவுமே சமயபுரத்து மாரியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு காரியத்தை தொடங்குங்க. நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் முடிச்சு கொடுக்குங்க. இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றின்னு. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச வளையல், மஞ்சள், குங்குமம், பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கலையா, அதே மாதிரி தாங்க இந்த ஜாக்கெட் பிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா ஒரு புடவை, சிவப்பு நிற புடவையோ அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற புடவையோ இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்காக நீங்கள் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதுங்க. அவங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. முக்கியமாக நல்ல வாசனை நிறைந்த மலர்கள், மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. போயிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு கொடுங்க. இந்த கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க. இருக்கப்பட்டவங்க பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு அதை சாத்துறாங்க, பெரிய வேண்டுதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் போகும்போது சும்மா ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போனால் கூட உங்களுக்கு அவங்களினுடைய முழு அனுகிரகம் கிடைச்சிடுங்க. அவங்க உங்கள் கூடவே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு ஒரு மனசுக்கும் நிறைவும் திருப்தியும் கொடுத்து அனுப்புவாங்க. நிறைய இடங்களில் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா நமக்கு யார் துணை எல்லாமே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் அப்படி தான், எனக்கு கோவம்தான் முக்கியம், நான் கோவத்தோடு தான் வாழ்ந்துட்டு போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டு நிறைய பேரை விட்டு விலகியும் நீங்கள் நின்று இருப்பீங்க. அந்த இடங்களில் நீங்கள் இவங்கள நினச்சிக்கோங்க. நிச்சயமாக ஒரு சாந்தம் கிடைக்குங்க. யாரோட துணையுமே வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க நிற்பாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களை பற்றி நம்ம பேசலாங்களா? பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லுவோங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கட்டுமஸ்தான உடம்பும் நல்ல அடர்த்தியான முடியும் முறுக்கும் வீசையும் வச்சு சும்மா கம்பீரமாக நிற்பாங்க. சிங்கம் மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களாக தாங்க இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே முக்கியமாக இந்த நிறைய அரசு பொறுப்பில் இருக்கிறது இவங்களாக தான் இருப்பாங்க. தலைமை பண்புக்கு இவங்க தான் பொருத்தமான ஆட்கள். முக்கியமாக காவல்துறை அதிகாரத்தை ஆளக்கூடிய இடங்களில் இவங்க இருப்பாங்க. வழக்கறிஞராக இருக்கிறது, ஜட்ஜி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே சிம்ம ராசி பொருத்தமான ஆட்கள். அரசியல்வாதிகளில் அதிகாரம் படைச்சவங்களாக இவங்க இருப்பாங்க. இப்படி இருந்தாலுமே தனக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கையில் இருந்தாலோ தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு நாளும் பாதிப்படைய வச்சு வேடிக்கை பார்க்குற பழக்கம் கிடையவே கிடையாதுங்க. இவங்களால ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது சரித்திரத்தில் ஒரு மாறுபட்ட விஷயமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, நான் என் வாழ்நாளில் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சதில்லை அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம ராசி அதே மாதிரி தாங்க வாழ்ந்துட்டும் இருக்காங்க, வாழ்ந்தும் காட்டுவாங்க. எவ்வளவுதான் தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு தப்பாக எந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நினச்சி வேண்டக்கூடியவங்க. ஒரு ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி போனால் போயிட்டு போகுது, உனக்கு எதுனா அடிபட்டு இருக்கா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு உங்களினுடைய நலனை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. காசு பணத்து மேலே ஆசையே உங்களுக்கு கிடையாதுங்க. அன்புக்கு மட்டும் அடிபணிஞ்சு வாழுவாங்க. ஸோ இவன் ரொம்ப நல்லா இருக்கானே, அமைதியானவனாக இருக்கானே அப்படின்னு இவங்களை சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட கோபத்தை பார்த்தா ஜென்மத்துக்கும் இவங்க பக்கம்
திரும்பவே மாட்டீங்க. சிங்கம் கர்ஜனை பார்த்துருக்கீங்களா? இவங்க தாங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு, இவங்க இருக்கக்கூடிய இடமே எல்லாருமே பாதுகாப்பாக தான் உணர்வாங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் உள்ள ஆண்டவனுக்கு அடிமையான அன்புக்கும் பண்புக்கும் உரித்தான சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு என்னோட கோடான கோடி வணக்கங்க. சிம்ம ராசி, உங்களுக்கு இப்போ என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க. 2025 நம்ம படாத கஷ்டம் இல்லை, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிட்டு தடுமாறி 2026 அடியெடுத்து வச்சிட்டோங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நடந்துராதா? இந்த வருஷமாவது கொஞ்சம் நம்மளோட சிரிப்புக்கு வழி இருக்கா? நிம்மதிக்கு வழி இருக்கா? கடன் பிரச்சனை தீருமா? திருமணம் கைகூடுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? இந்த கேஸ் முடியுமா? இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க, இல்லையா? ஸோ அந்த எண்ணங்களுக்கும் அந்த ஏக்கங்களுக்கும் தகுந்தது போல எண்ணியது எல்லாம் இனிதான் நடக்க போகுதுங்க. அதோட எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இறைவனோட அருளால நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா கைகூடி வருங்க. கவலைப்படாதீங்க. இந்த 2025 உங்களோட கண்ணீர் காணாம போக போகுது. எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாங்க. 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுது. ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கு விடிவு காலமும் பிறக்குதுங்க. புரியுதுங்களா? இப்போது சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க நீங்கள். என்னதான் உங்கள் அதிபதி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தாலும் நாங்கள் ஜோதிட ரீதியாக பாதி அசுப கிரகம் தான் சொல்லுவோம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வை கொடுத்தாலும் சில நேரங்களில் கை கட்டி நிற்கிறாருங்க. அதாவது நம்மளோட அப்பா மாதிரிங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி அப்படிங்கிறது அப்பா மாதிரி. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு மனுஷன் நல்ல அதிகார தோரணையோடு இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதியாக இருக்கணும், அரசாங்க அதிகாரியாக இருக்கணும், பேர் புகழில் பட்டம் பதவியெல்லாம் வரணும் அப்படின்னா சூரிய பகவானினோட அனுகிரகம் தேவைங்க. ஆனால் அவர் அதிபதியாக கொண்டாடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா பெரிய ஒரு 0 தாங்க வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாக வரக்கூடிய நேரங்களில் மற்றவங்களினுடைய பாதிப்பு தடுக்குதுங்க. இப்போ குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ராகு கேது பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா நம்ம கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா நம்மளை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரே நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்பா கிட்ட அந்த ஒரு பொருளாதாரம் இருக்கா நமக்கு தெரியாதில்ல. ஆனால் அவருக்கு ஆசை தான் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு, இல்லையா? அந்த மாதிரி தாங்க உங்களினுடைய அதிபதி சூரிய பகவானுக்கும் உங்களை பெருசாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ராகு கேது சனி பகவான் எல்லாமே இப்போ அவரை மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அட என்னம்மா நீ 1000 கண்கள் மறைச்சாலுமே 1000 கைகள் மறைச்சாலுமே ஆதவன் மறையறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அப்போது சூரிய பகவானை அவரோட நல்லது செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. இப்போது நீங்கள் இருந்தாலுமே இப்போ வாயால் சொல்லிட்டோமா அப்போ எனக்கு 2026 அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. இதுக்கு முன்னாடி 2025 முழுசாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்துக்குமே உங்களினுடைய அதிபதி சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் 2026 அப்படி இல்லை.
கேப் கிடச்சா போதும் பூந்தரலாம்ப்பா அப்படின்னு போல் சனி பகவானும் ராகுவினுடைய பாதிப்பும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தளர்வாகுது. இதனால உங்களினுடைய அதிபதி வந்து பிரகாசமாக உங்களை ஒளிர செய்ய போகிறாரு. உங்களுக்கான வாய்ப்புகளை இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்க போகிறாருங்க. அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் இப்போ என்ன ஏதுன்னு தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. சரியோ தப்போ நான் தொடங்கிட்டேன், அதை நான் செஞ்சு முடிக்கிறேன், செஞ்ச தப்பை கூட சரி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. அதில் முதன்மையானது இந்த சிம்ம ராசி. அதே மாதிரி இவங்களை யாராவது ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா புளியங்கொம்பு போல தாங்க. பிடிச்ச முயலுக்கு, அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் அதில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. அப்போ தான் பிடிவாதம் அந்த மாதிரி இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு மற்றவங்க சொன்னாலுமே அது உண்மை கிடையாதுங்க. விட்டு கொடுக்கறதுலையும் மற்றவங்களை வாழ வைக்கிறதுலையும் இவங்க முதன்மையானவங்க. இவங்களினுடைய பெயருக்கு ஏற்றது போல சிங்கத்துக்கே உரித்தான கம்பீர தோற்றம் இருக்கும். இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும், இன்னல்களாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க. அதே வேளையில் தன்னை சார்ந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஆதரித்து அன்பு காட்ட, இரக்கம் காட்ட இவங்க ஒரு நாளும் தயங்கவே மாட்டாங்க. இவங்க இரக்க குணத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இது தாங்க உண்மை. மற்றவங்க சொல்லலாம் சும்மா. அதே மாதிரி இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. எதிரிகளை ஊடுருவி கண்டறிஞ்சு தக்கபடி நடந்து கொள்றதுல பண்பும் அறிவாற்றலும் செயலாற்றலும் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. என்ன கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டால் நம்ம இன்னும் சிறப்பாக இருக்கலாங்க. எதிரிங்க அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உடல் நலமும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வேணும் இல்லையா? அதனால் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருஷமாக தாங்க தொடங்கியிருக்கு. இந்த 2026 உங்களினுடைய தன்னம்பிக்கை துளிர்விடும். எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு அமைப்புகள், சூழ்நிலைகள் சாதகமாக நிற்குது. இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க போகிறீங்க. வேலை பார்க்குறீங்களா, உத்தியோகம் பார்க்குறீங்களா, பதவி உயர்வு தேடிக்கிட்டு வருங்க. சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை அமையுங்க. சொல்ல தவறாத நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருஷமாக அமைய போகுதுங்க. சொல்ல தவறாத நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கப்போ 2026 பிறக்குது. இதனால் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நேர்மறை எண்ணங்களை நிறைய சந்திப்பீங்க. புதிய பொறுப்புகள், அதிகாரங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. இதோட அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. இதோட முதல் விஷயம், குடும்பம் நல்லா இருந்தால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி போகுதுங்க. சொல்லப்போனால் இந்த 2026 அதிசயம் ஒன்று நடக்க போகுது. இந்த 2026 அப்படிங்கிறதே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் கிரகத்தினுடைய கோள்கள் எல்லாமே சாதகமான அமைப்பில் உட்கார்றாங்க. எந்த கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேது, இந்த 4 கிரகங்கள் தான் இந்த வருஷத்தோட பலன்களையே நம்மளை வந்து கணிச்சு சொல்ல முடியுங்க. அந்த வகையில் தான் இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. சொல்ல போனால் ராஜயோகம்னு சொல்லலாங்க. எல்லா வருஷத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியாது. இந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த ஒரு அதிசயம் நிகழப்போகுது. ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அவங்களினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாங்க. எப்படின்னா குரு பகவான் அப்படின்னா அவரோட நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சனி பகவான் அவருடைய நட்சத்திரம், ராகு அவரினுடைய நட்சத்திரம், கேது அவரோட நட்சத்திரம். இந்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் தான் அதிசயம் நிகழப்போகுது. சொல்லப்போனால் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்க. சொல்லப்போனால் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்ப்பா, இந்த ஜாதகக்காரர் சீரும் சிறப்புமாக